இப்போ ஏபிகே அந்த ஆர்கானிக் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. இந்த திக்னஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக எதிர்கொள்ளும். மெலிசாக இருந்துச்சுன்னா வெயிலும் தாங்க முடியாது. நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குது. இளம் வளர்த்தி வந்து அதிகமாக அதிவேக வளர்ச்சி. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் வந்திருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு 4 அடி 5 அடி அந்த மரம் அரை மரத்துக்குள்ள இலையே கண்ணுலேயே வந்துடுது. சேம் மந்தில் வந்து ஆனால் அதிவேக வளர்ச்சி. இது 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் வாங்கி ரெகுலராக இதை யூஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் வந்து கோடீஸ்வரன். 43 மேலே சீதமங்கலம் மலச்சூர் தாலுக்காவில் இருக்குது. நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்கேன் 10 வருஷமாக. விவசாயம் வந்து பார்ட் டைமாக பார்த்துட்ருக்கேன். ஒரு பாதி பகுதி வேலையாக பார்த்துட்ருக்கேன். இது வந்து என்னோட 7 வருஷ அனுபவம். இதை வந்து வாழையில் வந்து நான் இப்போ இந்த 7ஆவது வருஷம் தான் நல்லா ஃபுல்லாக தரவாக கற்றுருக்கேன். அந்தளவுக்கு இல்லை, ஈல்டு எனக்கு இல்லை. இப்போ இந்த வருஷம் ஆர்பிக்கு இந்த இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஏபிகே கம்பெனி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணேன். வேறு ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்க வாழைக்கும் நம்ம வாழைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். நல்லா அதிவேக வளர்ச்சி. மட்டையும் அதில் வர வேகத்தோட இதில் வேகம் அதிகமாக இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அடிமட்டை வந்து எனக்கு பழுக்கும். இப்போ இந்த ஆர்கானிக் நான் யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அடிமட்டையெல்லாம் எதுவும் பழுக்கிறது இல்லை. லேட்டாக தான் வருது. ஆனால் லேட்டாக ஏன்னா மாதத்துக்கு ஒரு மட்டை காயுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2-3 நாள் மட்டும் போயிடும். அதெல்லாம் இதில் வந்து குறையுது. நல்லா செழிப்பாக இருக்குது இந்த கண்ணுங்கள்லாம். குப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 3 டிப்பர் கொடுப்பேன். இப்போ அது பக்கத்தில் குப்பை கொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன்லேருந்து கொடுக்குற அந்த மருந்து, அந்த ஊட்டச்சத்து நுண்ணூட்டெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த குப்பையில் கலந்து அதில் நான் அடியில் வச்சுருவேன். இப்போ கெமிக்கல் மருந்து இன்னும் உள்ளே வரவே இல்லை. ஒரு மருந்து கூட அடிக்கல. எல்லாமே இந்த மீன் அம்மையிலும் நம்மளோட அந்த ஆர்கானிக் இது 2 தான் உள்ள வந்து அடிச்சிருக்கேன் நான். இது முதல்ல எப்படி பார்த்தேன்னா, ஃப்ரெண்டு வந்து அந்த யூடியூப் சேனலில் இதை பார்த்துட்டு இருக்கப்ப ஏபிகே ஆர்கானிக் அந்த இது வந்து அதில் காட்டினாப்ல. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தென்னம்பிள்ளைக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி காயெல்லாம் நல்லா கொலையாக காய்ச்சிருக்கு, கொட்டுறதில்ல எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வாழைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு உங்கள் கம்பெனியில் அட்வர்டைஸ் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டு நான் இந்த FLS-7 வாங்கி ஸ்ப்ரே பண்ணேன். இது நல்லா க்ரோத்தாக இருக்குது எனக்கு. FLS-7 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் காலை நேரத்தில் தான் வந்து நான் அடிப்பேன். காலை நேரத்தில் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருக்கனால லீஃபில் நல்லா ஒட்டிக்கும். வெயில் அடிக்கிறப்ப நல்லா எடுத்தேன்னா நான் நல்லா க்ரோத் எடுத்துக்கும் அது. அதனால் காலை நேரத்தில் வந்து அடிப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு 2 லிட்டர் வாங்கி 200 mlங்கிற விதத்தில் 13 லிட்டர் டேங்க்கில் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். கை ஸ்ப்ரேயில் தான் நான் அடிப்பேன், மிஷின் ஸ்ப்ரே கிடையாது. கை ஸ்ப்ரேயில் தான் நான் அதில் அடிச்சிருக்கேன். இது 2 தடவை அடிச்சிருக்கு. இந்த அபிமான் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒன்றுலேருந்து 4 மாதத்து முடியும் நம்ம இதை கொடுக்கணும். அடியில் கொடுத்தோன்னா மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். வேறு அழுகல் உள்ளே இருக்க அந்த பூச்சி கிழங்கு அலுவல் எல்லாமே சரியாயிரும். இது 4 மாதத்து முடி யூஸ் பண்ணணும். கண் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது ஆர்பிக்கு அந்த இலைகள் நல்லா பச்சையாக செழிப்பாக வரும். ஹைட்டை நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொரு வாழை வந்து 1.5 காணி வாழை வச்சுருக்கேன். அந்த வாழைக்கு வந்து ஆர்பிக்கு வாங்கி வச்சிருக்கேன்.